Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஆரோக்கியமான முறையில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஸ்நாக்ஸ் ரெசிபியாவும் பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல சுவையாவும் இருக்கும். செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம். இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். பாகு வெல்லம் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் வந்து கொதிச்சு வந்தால் மட்டும் போதும். பாக ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கடுத்துதான் வேற ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் சரியாக ஒரு 150 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா பட்டர் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன். இது நல்லா சாஃப்டாக வரும்ன்றதுக்காக. ஏன்னா இதில் நம்ம பச்சரிசி மாவு மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கோம். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்படி தயிரும் பயன்படுத்த முடியாதவங்க அதற்கு பதிலாக பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி மாவு தூக்கி விட்டால் இந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்புறம் நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு வீட்டில் இருந்த இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். மாவு வந்து வறுக்கலை. நீங்கள் கடையில் இருக்கக்கூடிய அந்த இடியாப்ப மாவும் பயன்படுத்திக்கலாம். மாவு வந்து வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வறுத்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததாக ஒரு குழிப்பணியார கல் எடுத்திருக்கேன். கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவிடலாம். அங்கங்கே கொஞ்சம் எண்ணெய் நிற்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கடுத்து தான் நம்ம வச்சுருக்க அந்த மாவை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சரியாக ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒரு பக்கம் வெந்து வந்துடும். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ இதை நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அரிசி மாவு மட்டும் பயன்படுத்தினா சாஃப்டாக வருமானு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கை நல்லா உள்ளே இறங்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா வீட்டில் இட்லி மாவு வந்துச்சுன்னா நீங்கள் இட்லி மாவு கூட இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம எண்ணெய் தடவிட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் சுத்தமான கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து திரிஞ்சிடக்கூடாது. அப்படி சப்போஸ் உங்ககிட்ட கடாயில் ஊற்றினா பால் திரிஞ்சிடும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துங்க. இதில் 400 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ பால் ஒரு கொதி வந்துருச்சு. இதில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பால் ஒரு கொதி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலை கொதிக்க விடுங்க. கொஞ்சம் சுண்டி வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் பால் வந்து சூடாக இருக்கும்போது, ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்திங்கன்னா பால் வந்து கம்ப்ளீட்டாக திரிஞ்சு போயிடும். அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நான் எடுத்து எட்ட வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகு, இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு வந்து நல்லா ஆறி இருக்குது. நான் அதனால தான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஆறின வெள்ளைப்பாகை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க அந்த குழி பணியாரம் செஞ்சோம் இல்லையா, அதை வந்து ஒன்றா சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம சரியாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. நல்லா ஊறி வரும். ஒரு 20 நிமிஷம் ஊறிச்சுன்னா நல்லா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து மாற்றி வச்சுருங்க. இல்லைனா எடுக்கும்போது உடஞ்சி வர்ற மாதிரி ஆகிடும். அதாவது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே மாதிரி தான் நான் வேற ஒரு பிளேட்டுக்கு, சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்முடைய சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது முழுக்க ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.